திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் ஆலோசனை கூட்டமாக கருதவில்லை. நான் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் எந்த எண்ணத்தோடு இங்கே குழுவியிருக்கிறோம் என்று சொன்னால், இது வெறும் ஆலோசனை கூட்டமாக இல்லாமல் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அந்த தீர்மானங்களை பொறுத்தவரையில நாம் எப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட வேண்டும், அப்படி ஈடுபடுகிற போது அதில் எப்படி வெற்றியை காண வேண்டும் என்ற அந்த நிலையில பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஏதோ இந்த தீர்மானங்கள் வெறும் ஏற்றளவில் அல்லது முதற்றளவில் அல்லது பேச்சளவில் நின்றுவிடக்கூடாது. இந்த தீர்மானங்களை முழுமையாக வெற்றி பெற வைக்க நாம் பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதற்குரிய உறுதியை எடுத்துக் கொள்ளக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை ஏதோ எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடிய நாங்களும் சேர்த்து அந்த சபதத்தை, அந்த வாக்குறுதியை, அந்த உறுதியை எடுப்பதற்காகத்தான் இங்கே நாம் திறந்திருக்கிறோம். எல்லோரும் உரையாற்ற நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் பல நேரங்களில் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்வது உண்டு. அது என்ன என்று கேட்டால், என்னை அடையாளம் காட்டி, என்னை சுட்டி காட்டி இங்கு உரையாற்றிய சிலர் குறிப்பிட்டார்கள். ஆணையிடுங்கள், நீங்கள் உத்தரவு கொடுங்கள், கட்டளையிடுங்கள், காசல் உத்தரவு நிறைவேற்ற. அந்த கருத்தை எடுத்துச் சொன்ன அவர்களுக்கு மட்டுமல்ல, அதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு நான் மிகுந்த பணியோடு உரிமையோடு தெரிவிக்க விரும்புவது, நான் கட்டளையிடவோ உத்தரவு போடவோ ஆணை வழங்கவோ வந்துவிடவில்லை. பிறகு எதற்காக வந்திருக்கிறேன் என்று கேட்டால், இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானங்களை வெற்றி பெற வைக்க உங்களோடு சேர்ந்து நாமும் பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். உங்களின் ஒருவனாக நாமும் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், பிணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய வகையிலே நாம் நம்முடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்கிற அந்த நிலையில்தான் நாமும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில கள ஆய்வு என்பதை நாம் பல நேரங்களில் செய்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இயக்கத்தை மேலும் வலுவான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி வலுவான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்காங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பல மாவட்ட நிர்வாகிகளை எல்லாம் சென்னைக்கு அழைத்து அண்ணா அறிவாலயத்தை உட்கார வைத்து அவர்களோடு கள ஆய்வு பணியை பல நேரங்களில் மேற்கொண்டது உண்டு. நான் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று அவர் பணியாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட
ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய கழக பொதுக்குழுவில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கழக முன்னோடிகளும் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு செயல் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பிலே உட்கார வைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன பணிகளை ஆட்சியிருக்கிறாரோ என்னென்ன ஆட்சியிட வேண்டும் என்று எண்ணியிருந்தாரோ அதை நாம் நிறைவேற்ற அதற்கான முயற்சிகளை முனைப்பான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற நிலையில் நான் செயல் தலைவராக பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாம் 65 மாவட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த 65 மாவட்டங்களுடைய கள ஆய்வு பணி நடத்திட வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம். நாம் முடிவு செய்தோம் என்று சொன்னால் கழக முன்னோடிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு முடிவெடுத்தோம். அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 3 மாத காலம் அந்த பணியை நாம் நடத்தினேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல பேர் நீங்களும் வந்தவர்கள் தான் அந்த ஆய்வு பணி. அதை பற்றி நான் அடக்கமாக தெளிவாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இடைவிடாமல் நடத்தி ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றுதான் நான் திட்டமிட்டு அதற்காக என்னுடைய பயணத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்து தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்ததுதான். இடையிலே நமக்கு பல பணிகள் கொண்டு சேர்த்தார். ஈரோட்டில் மண்டல மாநாடு நடத்த வேண்டிய நிலை வந்துச்சு. அதற்கு பிறகு பல போராட்டங்கள், விவசாயிகளின் போராட்டங்கள், நீட் தேர்வுக்காக நாம் நடத்திய போராட்டங்கள், இப்படி பல போராட்டங்கள், பஸ் கட்டண உயர்வை கண்டித்து நடத்திய போராட்டங்கள், ரேஷன் கடையில பொருட்கள் கிடைக்காதது, இப்படி பல போராட்ட வியூகங்களை வைத்து நாம் இடையிலே நடத்த வேண்டிய அவசியம். அதற்கிடையிலே சட்டமன்றம் கொடுக்கப்படும். ஆக இந்த நிலையில அதை நாம் இடைவிடாமல் நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு 3 மாத காலத்தில் இந்த பணியை நான் நடத்தி முடித்தேன். இதுவரை கழக வரலாற்றில் இல்லாதவருக்கு ஊராட்சி அளவில் இருக்கக்கூடிய செயலாளர்களை அழைத்து ஆய்வு நடத்திய வரலாறு முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் நாம் இந்த முறை செய்து முடித்திருக்கிறோம். அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் தான் இந்த இயக்கத்துடைய அடித்தளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இல்லை. ஆனால் அவர்கள் கண்ணது தெரிய மாட்டார்கள். அந்த பேஸ்மெண்ட் அடித்தளம் அவர்கள் தான். எனவே அவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பணியை நான் நடத்தி முடித்து அதற்கு பிறகு ஒரு இடங்களில் ஓரிரு மாவட்டங்களில் சில நடவடிக்கைகள் எல்லாம் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அவைகளெல்லாம் தொடர்கதையாக தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆக இதற்கிடையில அந்த பணிகளை தான் நாம் நடத்தி முடித்ததற்கு பிறகு மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியினுடைய நிர்வாகிகள் அழைத்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறேன். அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய கட்சியில நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா அணிகளுடைய நிர்வாகிகளையும் அழைத்து கலந்துரை, அதற்கு பிறகு சில அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் ஆக ஒவ்வொரு அணியினுடைய நிர்வாகிகள் இடத்தில் எடுத்து வைத்த கோரிக்கை, நீங்கள் கலாய்வு பணியை முழுமையாக நடத்தி முடித்திருக்கிறீர்கள். மாவட்ட அளவில், ஒன்றிய கழகத்தில், நகர கழகத்தில், ஊராட்சி அளவில் நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அனைவரின் சார்பில் ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து இடத்துல இந்த ஆய்வு பணி நடத்தியிருக்கிறீர்கள்.
அதே நேரத்தில் எங்களுடைய ஒவ்வொரு அணியில் இருக்கக்கூடிய மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பகுதி அந்த அளவில் இருக்கக்கூடிய அணிகளுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டமாக நீங்கள் நடத்திட வேண்டும், அரசியல்களுக்கு தேர்வு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை எல்லா அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் என்று எடுத்து வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தேதி தருகிறேன். ஆனால் ஒவ்வொரு அணியினுடைய இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலே நடத்த வேண்டும் என்று கலந்து பேசி அதற்கு பிறகு முதலில் மீனவர் அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை நாகப்பட்டினத்தில் நாங்கள் நடத்தினோம். அதற்கு பிறகு இரண்டாவது கூட்டமாக இந்த சிறுபான்மை அணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை இன்றைக்கு திருச்சியில நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இங்கே பலர் பேசுகிற போது சில கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தை சார்ந்த திராவிடன் அவர்கள் சில கருத்துக்களை அவர்கள் எடுத்துச் சொன்னார். 3.5% இடஒதுக்கீடு சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட காரணத்தால் வேலை வாய்ப்பில, கல்வி நிலையங்களில் அதற்குரிய இடஒதுக்கீடு கிடைச்சது. அதே ஒரு இயக்கத்திலும் கட்சிகளும் எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடு வேறுபாடும் கிடையாது. அந்த உணர்வுக்கு நான் பெற்றுக் கொடுக்கிறேன். அதை ஆனால் அதே நேரத்தில் அவரும் மறந்துவிடக்கூடாது, நீங்களும் அதை மறந்துவிடக்கூடாது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது ஆட்சி பொறுப்பிருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்பு இல்லை என்று சொன்னாலும் சரி, சிறுபான்மை சமுதாயத்திற்கு உரிய மரியாதையை, உரிய அங்கீகாரத்தை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்கல. உதாரணத்தோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் 65 மாவட்டங்களாக பிரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த 65 மாவட்டங்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் முபாரக் யாரும் சிராஜன் அமர்த்த மாட்டாங்க. அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நாசர், அவரோட இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். என் விழுப்புரத்தில் செஞ்சில் மஸ்தான் சட்டமன்ற, நெல்லை மாநகரத்துடைய செயலாளராக அப்துல் கலாம், 4 மாவட்ட செயலாளர்கள், 1 2 இல்லை 4 மாவட்ட செயலாளர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இதை சொல்றப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு என்ன வரலாம், முஸ்லீம்களுக்கு நீங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வரணும். தூத்துக்குடியில இன்றைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் கீதா ஜீவன், அவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர். குமரி மாவட்டத்தில் அவரது பகுதியில், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு செயலாளர் மனோ தங்கராஜ். ஆக ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்தை 4 பேர் 3.5% கணக்கு அடிப்படை வச்சா கூட 3 மடங்கு அதிகம். இந்த கணக்கை சிறாடி போட்டு பார்க்கணும். அவர் சொன்ன போது கை தட்டிட்டீங்க, நீங்க கை தட்டி நீங்களும் அதை சிந்திச்சு பாருங்க. நான் இன்னொன்னு வெளிப்படையாக சொல்ல விரும்புறது, இன்னைக்கு கூட நாங்கள் காலையில சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்து இறங்கின உடனே நாங்கள் சென்னையிலிருந்து புறப்படுகிற போது என்னுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. நீங்க திருச்சிக்கு வந்த உடனே அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதல்மொழி பேராசிரியர் காதல்மொழியுடைய துணைவியார்
இல்லத்துல ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் பலமுறையாக பார்த்துருக்கிறேன், போய் பார்த்து தான் இருக்கிறேன். என் மீது அவர்கள் அன்பு கொண்டவர். ஆகவே அவர் ஓய்வு இருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னவுடன் அவர் நேராக விமானங்களுக்கு இறங்கின அடுத்த நிமிஷமே அங்கதான் புறப்படும். சென்ற உடல்களை விசாரித்து அவருடைய துணையார் கையை பிடிச்சிட்டு அடுத்த முறை இங்க வரப்போ நீ முதலமைச்சராக வரணும். அது அவருடைய அன்பு மட்டும் இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உணர்வும் என்ன சொல்றாங்க. அதுக்கு பிறகு உலகெல்லாம் விசாரித்துட்டு பக்கத்தரையில் உட்கார்ந்து தேதியை கொடுப்போம். அப்ப மாலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் அவரோட கலந்து பேராசிரியரோடு கலந்து பேசிக் கொண்டிருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னார். என்னன்னு கேட்டா, இப்பதான் திமுக சிறுபான்மையிலிருந்து தொடங்கி இப்படி எல்லாம் எழுச்சியோடு உணர்ச்சியோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு. அப்போ அண்ணாவிடத்துல எல்லாரும் கேட்பாங்க, நம்முடைய பேரறிஞர் வந்துட்டு அண்ணாவிடத்துல நம்ம கட்சிக்கு எல்லாத்துக்கும் அணி வைக்கிற சிறுபான்மைக்கு அணி இல்லை. அப்ப அண்ணா சொன்னா, முஸ்லீமே நம்மகிட்ட இருக்கும்போது முஸ்லீம். ஆனா இப்போ அந்த முஸ்லீம் கட்சிகளை பல பிரிவுகள், அந்த பிரிவுக்கு பல கிளைகள், அந்த கிளைகளுக்கு பல கிளைகள் என்று பல பிரிவுகளாக பிரித்து அது போய்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு எல்லா அமைப்புகளுக்கும் அணிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சிறுபான்மைக்கும் அணி அவசியம் தேவை என்பதை உணர்ந்த காரணத்தால் இதை ஏற்படுத்தி தந்தார்கள். அப்படி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை அணியினுடைய ஆலோசனை கூட்டமாக, உறுதியெடுக்கக்கூடிய கூட்டமாக, வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2006 தமிழகத்தில் தேர்தல் ஆட்சி இருந்தப்போ அந்த அமைச்சரவை பட்டியலில் ஒருவர் கூட முஸ்லிம்கள். ஆனால் 2006 நாவல் ஆட்சி வந்ததற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சியில ஒருவர் அல்ல 2 பேர் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய வைத்திருக்காங்க. இதெல்லாம் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் செய்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, ஆட்சி இல்லாத நேரத்திலும் தொடர்ந்து குரல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆக அந்த வகையில் தான் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி உருவாக, அப்படி உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் எப்படிப்பட்ட பணிகளை நிறைவேற்றப் போகிறோம் என்பதை பற்றி நமக்குள் கலந்து பேசிட இந்த கூட்டம் நிச்சயமாக பயன்பட போகிறது என்பதில் யாருக்கும் எல்லோரும் சந்தேகம் இருக்க போகும் அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் பல்வேறு சாதனைகள் இங்கெல்லாம் சில வச்சு சுருக்கமாக கோடித்து காட்டியிருக்கிறார்கள். நான் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய கடமை என்பத காரணத்தால் சிலவற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான். உருது முஸ்லிம்களையும் பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்ததும் திமுக ஆட்சி தான். குறிப்பா மத்திய அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் குறைந்தபட்ச திட்டத்தில் அந்த அரசுடைய குறைந்தபட்ச திட்டத்தில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு பற்றியும் நாம் இடம்பெற்றிருந்தோம். அப்படி இடம்பெற்ற காரணத்தால் தான் இஸ்லாமியுடைய சமூக பொருளாதார கல்விகளை ஆராய நீதிபதி ராஜேந்திர பிரசாத் தலைமையில் பிரதமருடைய உயர்மட்ட குழு அன்றைக்கு அமைக்கப்பட்டது. அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு அறிக்கை தரணும்னு நீதிபதி ரங்கநாதன் பிரசாத் தலைமையில் குழு அமைச்சதும், இஸ்லாமிய சமுதாயத்தின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நீதியரசர் ஜனார்தன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டதும், அந்த குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்ட காரணத்தால் தான் அதனுடைய விளைவாகத்தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு
கல்வியில வேலை வாய்ப்பில அதற்குரிய அந்த வந்திருக்கை பெறக்கூடிய நிலை உருவானது. அதேபோல 2009 ஆண்டு உணவாக்கள் நலவாரியம் அமைத்து அதற்காக 1 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிதியை வழங்கிய பெருமையும் கலைஞருடைய ஆட்சிக்கு சார்ந்தது. சிறுபான்மையினருக்கு 15 திட்டத்தில் மொத்த திட்ட மதிப்பீட்டு ஒதுக்கப்படக்கூடிய தொகை 19 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது. அதேபோல் புகார் சட்டம் அதை வாபஸ் வைப்பதும் கலைஞருடைய ஆட்சிதான். இதேபோல் கிறிஸ்துவ சமுதாயத்திற்காக கழக அரசின் சார்பில் ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். தனி கிறிஸ்தவர்கள அட்டவணை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவது திமுக. அதற்காக பல முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது பிரதமர் மத்திய அரசுக்கு பிரதமருக்கு பல கடிதங்கள் எழுதியது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். 1989 ஆண்டு மாநில சிறுபான்மையினர் வாரியம் அமைக்கப்பட்டது திமுக ஆட்சியில் தான். மாநில சிறுபான்மையினர் வாரியம். இந்த வாரியத்திற்கு சட்டபூர்வ அதிகாரத்தையும் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். 1999 ஆண்டு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு நிதி உதவி, கடன் உதவி உட்பட பல நலத்திட்ட உதவிகள் கழக ஆட்சிகளில் வழங்கப்பட்டுச்சு. அந்த அமைப்புக்கு அன்றைக்கு அருள் தந்தையாக இருந்த சேரியார் அருள்ராஜ் அவர்கள் அவரை தலைவராக நினைத்து அந்த பணியை நிறைவேற்றி வைத்தார்கள். சிறுபான்மை இலக்கியம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு தனியாக ஒரு IAS அதிகாரியை கலைஞர் நியமித்தார். அப்படி அமைக்கப்பட்ட அந்த கழகத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு ஆட்டோ வாங்க அதற்காக ஒரு சங்கம் துவக்கப்பட்டு கடன் உதவியும் வழங்கப்பட்டுச்சு. சிறுபான்மை சுயமொழியை கொடுக்கிற உறுப்பினருக்கு நிதி உதவி என்ற வகையில் 47 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுச்சு. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை, 11 முதல் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற வரை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை, தொழிற்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொகை என்று சுமார் 4,24,867 மாணவர்களுக்கு 321 கோடி ரூபாய் அன்றைக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நான் தெரிவித்து வருகிறேன். 1991 ஆண்டுக்கு பிறகு சிறுபான்மையினால் வழங்கப்பட்ட அல்லது தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரப்படுத்தக்கூடிய மானியம் தரணும் முடிவெடுத்து தலைவர் கலைஞர் கிறிஸ்துமஸ் விழாவிலே கோரிக்கை வச்சார். அதை அதே மேடையில் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு 99 முதல் 99 வரை சிறுபான்மையினால் வழங்கப்பட்ட அல்லது தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரப்படக்கூடிய மானியம் தந்ததும் அதற்கு தடையாக இருந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்காற்று சட்டப்பிரிவு 14A என்ற உட்பிரிவை நீக்கி சட்டமன்றத்தில் அதற்காக தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்த முதல்வர் அன்றைக்கு நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை வழங்கிய காரணமாக கிட்டத்தட்ட 390 கோடி ரூபாய் செலவில 11,307 ஆசிரியர் பணியிடங்களையும் 648 ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை அல்லாத பணிகளுக்கு அனுமதி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கிறிஸ்துவர்களுக்கும் 3.5% ஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. எப்படி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அது மாதிரி கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அந்த கோரிக்கை வச்சு அதையும் கலைஞர் வழங்கினார். ஆனால் வழங்கிய காரணத்தால் அது பலன் இல்லை. அதனால் பல சங்கடங்கள், பல பிரச்சனைகள் இருந்தது. அதை ரத்து செய்யுங்கள் என்று மீண்டும் அதே கோரிக்கை வச்ச அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அந்த பெரியவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சந்தித்து கோட்டையில் வந்து கேட்டார்கள். 3.5% தாழ்ந்து கேட்டாலும் உடனே செய்ய போட்டது கலைஞர். அது வேண்டாம், எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, அது வேண்டாம் என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் உடனே கையெழுத்து போட்டு அதையும் நிறைவேற்றி தந்தார்கள். ஆக இப்படி பல நிலைகள் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன். 2006 2011 வரைக்கும் 5ஆம் முறை கலைஞர் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக
அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த ஆளுநர் சார்ந்த இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சராக இருந்து அம்மையார் ஜெயலலிதா உட்பட அன்றைய சட்டமன்றத்தில் தலைவரை பார்த்து தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு கலைஞர் 2006-2011 ஆட்சி பொறுப்பிருந்தப்போ அன்றைக்கு எதிர்கட்சி இருந்த ஜெயலலிதா அல்லது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனைக்கும் சொன்னது, இது சிறுபான்மை ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி. காரணம் மெஜாரிட்டி இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவோடு, பாட்டாளி கட்சியுடைய ஆதரவோடு நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தாலும், ஆனால் அன்றைக்கு அந்த நிலையில் இருந்தாலும், மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும், ஆனால் 5 வருஷம் முழுமையாக இருந்து ஆட்சியை கட்டி காட்டியவர். எதற்காக இதை நான் சொல்ல சொன்னால், அப்பொழுது தலைவர் கலைஞரை கேள்வி செய்ய வேண்டும், விமர்சனம் செய்ய என்பதற்காக என்ன உங்கள் ஆட்சி, இது மைனாரிட்டி ஆட்சி தானே என்று தொடர்ந்து சொல்லுவாங்க. அப்பொழுது கலைஞர் பொறுமையாக இருக்கிறது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது மைனாரிட்டிகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சி, எனவே இது மைனாரிட்டி ஆட்சி தான் என்று தலைவர் தெளிவாக சொன்னார். ஆக ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தில் கிடைக்கிற மத்தியில ஒரு மத வெளிப்படுத்திருக்கக்கூடிய, நாட்டுக்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய, ஜாதி கலவரங்கள் தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு இந்தியை திணிக்கிற, சமஸ்கிருதத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய, நம்முடைய தாய்மொழியாக தமிழ்மொழிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி, ஏனோ தானோ என்ற ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த நீட் பிரச்சனை வந்த காரணத்தினால நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய, ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த செல்வர்கள், மாணவ மாணவியர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக மருத்துவமனையில் படிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் ஒரு 4-5 மாணவியர்கள் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய கனவு படிக்கைய, தன்னுடைய உடலில் என்ன நிறைவேறலைய, +2 அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும், ஆனால் நீட் வந்த காரணத்தினால மருத்துவ படிப்புக்கு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோமே என்று அந்த ஏக்கத்தோடு மனமுடைந்து அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நீட் பிரச்சனை அதை பற்றி இன்றைக்கு மத்திய அரசு கவலைப்படுகிறதா, சிந்திச்சு பார்த்ததா? ஆகவே அதை தப்பி கேட்க நிலையில இங்க இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கா? ஆக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, அப்ப ஜெயலலிதா அவர்கள் அவர் மரணம் அடைந்த காரணத்தால், அவர் இறந்து போன காரணத்தால் அந்த இடத்துல இன்றைக்கு பொறுப்பெடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ சிந்தித்து பார்க்கிறார். இங்கே கூட நம்முடைய மாவட்ட செயலாளர் நேரு அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். நினைச்சா எப்போ முடிச்சிருக்கலாம், ஆனால் ஜனநாயகத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிற காரணம் தான் அந்த இடத்திற்கு நாம் போகல என்பதை அவர் சூசகமாக சுட்டி காட்டினார். நான் ஏற்கனவே பல நேரங்களில் இதற்கு விளக்கம் கொண்டிருக்கிறேன். அது மட்டும் ஈரோட்டில் நடந்த மண்டல மாநாட்டில் நீண்ட விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு சில பத்திரிகை, நேற்று கூட நான் பத்திரிகையில் படித்தேன். ஆக திமுக நினைச்சா, சாமி நினைச்சிருந்தால் இந்நேரம் ஆட்சி போயிருக்கும். அத்தோட எழுதி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் எழுதியிருந்தால் விட்டு விடுவாங்களா? நேரம் கதையை பேசியிருப்பாரு என்று ஏதோ பாமர மக்கள் இல்லை, ஏதோ அரசியலை பற்றி அறியாதவர்கள் இல்லை, படித்தவர்களே இருக்கிறாங்க. நான் நாளையில தொடர்ந்து நடைபெற்று போவது எனக்கு வழக்கம். அப்படி போகிற போது பல ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட என் நீதிபதிகள் கூட நான் பார்த்து பேசுவது. ஆனா அவர்களே இந்த பேசுறது முடிக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல சான்ஸ் பிடிச்சிருக்கலாம். இதை சொல்ல
இருந்தால் அதை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் நம்மை விட யாரும் இருக்க முடியாது. இன்னும் 3 வருஷம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஆட்சி. ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மாறணும். மாறினா அவங்க பதவி போடுறது இப்பெல்லாம் மாறினா பதவி போதாது. ஆனால் மாறணும். மாறுகிற போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இருக்குமா? இருக்காது. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவி போல விரும்புவார்களா? அது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கான்ட்ராக்ட் கமிஷன், ரோடு போடுறதுல கரப்ஷன், ஆக எல்லா துறைகளிலும் மாமன் போயிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் மாதம் 4 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் போயிட்டு கல்லூரிகள்லாம் வாங்கிட்டாங்கம்மா, ஹோட்டல்லாம் வாங்கிட்டாங்கம்மா, இடங்கள்லாம் வாங்கிட்டாங்க, மகளாக்கெல்லாம் வாங்கிட்டாங்க, செய்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது எடப்பாடி உட்பட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிறைகள் தான் போறாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, என்ன நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை நீதிமன்றமே நீங்க தருமாறிட்டு இருக்கு. 2 தீர்ப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் விவசாயம் செய்கிறேன். அறிவாக்காம உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், பணியாற்றியவர், நேர்மையான பெயர் எடுத்தவர், புகழக்கூடிய இடத்தில் இருந்தவர். அவரை தெளிவாக சொல்லுகிறார். டாஸ் போட்டா பூவா தரையான டாஸ் போட்டா சுண்டி விட்டா கீழே விடும்போது ஒரு தலை விடும்போது ஒரு பூ விடும். 2 அந்த 2 இல்லாத என்ன நிலை தயவு செய்து புரிந்து வரணும். ஆக இதற்கெல்லாம் காரணம் பகிரங்கமாகவே நான் சொல்லல, இருக்கக்கூடிய சொல்லல, நீங்க சொல்லல, நீதிபதியாக பணியாற்றிய அறிவுறுத்தலாம் அவர்களே மிக தெளிவாக சொல்லுகிறார். மோடிதான் காரணம். இதை விட வெற்றிக்கு நாட்டுக்கு தேவையா? ஆக இந்த நிலையில இன்றைக்கு ஒரு ஆட்சி. சரி, அப்படியே ஆதரவுக்கு நான் சொல்றேன். மக்கள் நினைக்கிற மாதிரி, நீங்க விரும்புகிற மாதிரி, சிலர் விரும்புகிற மாதிரி இந்த ஆட்சியை கொடுக்க நான் முயற்சிக்கிறோம். எப்படி அதிமுகவில் ஒரு 10 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கணும். சரி, அதெல்லாம் பேசி சொல்றேன். இதெல்லாம் பத்திரிகையாளர் வந்து போய் ஒரு வாதத்துக்கு தான் சொல்றேன். வாங்கிடுவோம். வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஆட்சி கொடுத்து நம்ம ஆட்சி வந்து உட்கார்ந்து. ஆனா இது வரைக்கும் இப்ப எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர் 15 பேர் மட்டும் இல்ல, அதிமுக எம்எல்ஏ அமைச்சர் உட்பட மாமன் கொடுத்து ஆட்சி தாக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து உட்கார்ந்து இருக்கிறது நாம மாமன் கொடுத்து தக்க வச்சு காட்டணுமா? அப்படி இருந்தா வாதத்துக்கு பரவாயில்ல, அவன் ஆட்சி அவன் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு இந்த கட்சி இருக்கலாம், இந்த ஏக்கம் இருக்குமா? அதற்கு பிறகு மக்கள் நம்ம மதிப்பார்களா? இன்னைக்கு ஆட்சி இல்லாம நாம தான் ஆட்சி ஆட்சியில் இல்லை. நம்ம இல்லைனாலும் நாம தான் இன்னும் அமைச்சர்கள் மாதிரி இருக்கிறோம். காரணம் மக்கள் நம்ம நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள், நம்ம மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைக்கு நான் வந்து சொல்ல வைக்கிறேன். பதவியிலிருந்து இன்றைக்கு வரும் போவோம். ஆனால் அந்த பதவிக்கு உரிய மரியாதை நாம் தேடி தர வேண்டும் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். கலைஞர் நினைச்சு அமைச்சிருப்பாங்க. கலைஞர் முறை அவருடைய ஆட்சி தான் கலைஞர்களுக்கு ஒரு முறை கூட ஆட்சி கவனத்துக்கு காரணமாக இருந்ததே கிடையாது. ஜெயலலிதா ஜானகி பிரச்சனை வந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்க. கோபாலபுரத்துக்கு தலைவருக்கு எங்களுக்கு சார்ந்து கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் வந்தாங்க? முடியாது. நாங்கள் ஜனநாயகத்திற்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கலைஞருடைய ஆட்சி தான் கவர்ந்து எப்போ 1976 நெருக்கடி காலத்தில் எதிர்த்த காரணத்தினால, எமர்ஜென்சியில நான் முயற்சித்த காரணத்தினால, தீர்மானம் போட்ட காரணத்தினால, அப்ப கூட அந்த பேர்கள் செய்தி அனுப்புகிறார்.
இன்னும் 6 மாசம் இருக்கு உங்க டைம். 1 வருஷம் நீடிச்சு கொடுக்குறேன். எமர்ஜென்சிலே நீங்க ஆதரிக்கணும் அவசியம் இல்லை, எதிர்க்க கூடாது என்று தூதுவர் சொன்னாங்க. டெல்லியிலிருந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அனுப்பிய தூதுவர் 2 பேர் வந்தாங்க. கலைஞர் சொன்னது தெரியுமா? அம்மையார் 2 பேர் சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகாரத்துக்கு எல்லைக்கு நம்பிக்கை இருக்காது, அது ஜனநாயகத்தை 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க நீடித்து கொடுத்தாலும் பதவிக்காக நாங்கள் ஜனநாயகத்திற்கு துரோகம் செய்ய மாட்டோம், சர்வாதிகாரத்துக்கு நாங்கள் எதிர்த்து துணை மாட்டோம். எங்களுக்கு பதவி அல்ல, நாட்டினுடைய ஜனநாயகம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அந்த தூதுவர்களை சொல்லி அடுத்த நிமிஷம் கடற்கரையில் கூட்டம். லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி கலைஞர் எல்லோரையும் எடுத்து வச்சு தீர்மானம் கொடுத்தார் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தெரியுமா? அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர கால பிரகடனத்தை உடனடியாக திரும்பப்பட வேண்டும், விசாரணை ரத்து செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். தீர்மானப்பட்ட அடுத்த நாளே ஆட்சி கலைஞர் கவிழ்த்துட்டார். கவிழ்த்து அதற்கு பிறகு எங்களை போல சிறை வைக்கப்பட்டு விசாரணைகளாக சிறையில் வருவோம். அந்த பிரச்சனைக்கு தான் போகிறோம். எதற்காக சொன்னா ஆட்சி வரல. ஆட்சி என்ற பொறுப்புக்கு வருகிற போது மக்கள் நம்மை நம்பி நம்மிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நாம் பணியாற்றி நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முறை கலைஞர் 5 முறை இடைவெளிக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாம் இப்போ ஆட்சிக்கு வந்தால் 5 முறை இடைவெளி இல்லாமலே செய்தி அனுப்புகிறார். இன்னும் 6 மாசம் இருக்கு உங்க டைம். 1 வருஷம் நீடிச்சு கொடுக்குறேன். எமர்ஜென்சிலே நீங்க ஆதரிக்கணும் அவசியம் இல்லை, எதிர்க்க கூடாது என்று தூதுவர் சொன்னாங்க. டெல்லியிலிருந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அனுப்பிய தூதுவர் 2 பேர் வந்தாங்க. கலைஞர் சொன்னது தெரியுமா? அம்மையார் 2 பேர் சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகாரத்துக்கு எல்லைக்கு நம்பிக்கை இருக்காது, அது ஜனநாயகத்தை 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க நீடித்து கொடுத்தாலும் பதவிக்காக நாங்கள் ஜனநாயகத்திற்கு துரோகம் செய்ய மாட்டோம், சர்வாதிகாரத்துக்கு நாங்கள் எதிர்த்து துணை மாட்டோம். எங்களுக்கு பதவி அல்ல, நாட்டினுடைய ஜனநாயகம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று அந்த தூதுவர்களை சொல்லி அடுத்த நிமிஷம் கடற்கரையில் கூட்டம். லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி கலைஞர் எல்லோரையும் எடுத்து வச்சு தீர்மானம் கொடுத்தார் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தெரியுமா? அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர கால பிரகடனத்தை உடனடியாக திரும்பப்பட வேண்டும், விசாரணை ரத்து செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். தீர்மானப்பட்ட அடுத்த நாளே ஆட்சி கலைஞர் கவிழ்த்துட்டார். கவிழ்த்து அதற்கு பிறகு எங்களை போல சிறை வைக்கப்பட்டு விசாரணைகளாக சிறையில் வருவோம். அந்த பிரச்சனைக்கு தான் போகிறோம். எதற்காக சொன்னா ஆட்சி வரல. ஆட்சி என்ற பொறுப்புக்கு வருகிற போது மக்கள் நம்மை நம்பி நம்மிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நாம் பணியாற்றி நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு முறை கலைஞர் 5 முறை இடைவெளிக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாம் இப்போ ஆட்சிக்கு வந்தால் 5 முறை இடைவெளி இல்லாமலே என்ற நிலை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட பணியாற்ற உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனவே அந்த உறுதியோடு பாடுபடுவோம், பணியாற்றுவோம். நன்றி.